வணக்கம் நண்பர்களே, இது நம்பர் 1 யார். தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் மக்கள் மனசுல ஆட்சி செஞ்சா அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம். நம்ம 1950ல இருந்து பல்வேறு காலகட்டத்தில் பயணிச்சிருக்கோம். இன்னைக்கு 1990களில் நகைச்சுவையில் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் யார் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கோம். நம்மோடு பேசுறதுக்காக நகைச்சுவையாளர், ஹீரோவாவும் பண்ணிட்டாரு, தயாரிப்பாளராகவும் எடுத்துட்டாரு, கஞ்சா கருப்பு அவர்களே நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. கண்டிப்பா. 1990களில் உங்களை கவர்ந்த நகைச்சுவையாளர்கள் நீங்க யார் யார சொல்லுவீங்க? யார் அந்த கட்டம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்த ஒரு காலகட்டம். உங்களுக்குள்ள அந்த நகைச்சுவை உணர்வு எப்படி வளர்ந்துச்சு? அந்த 1990ல யாரை நீங்க ரசிச்சீங்க? நான் பொதுவாகவே நாகேஷையாவை ரொம்ப ரசிச்சிருக்கேன். இது போ நம்ம தேங்காய் சீனிவாசன் ஐயாவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி சந்திரபாபு ஐயா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் அன்னை செந்தில் அண்ணே, கவுண்டமணி அண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தா வடிவேல் அண்ணே எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பா. அது எப்படி ஊர்க்காரர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட நடிப்புல நீங்க எந்தெந்த விஷயத்துல வியந்து போய் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும், இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது? இப்ப பொதுவாகவே அவர் பாடி லாங்குவேஜ்னு திடீர்னு யதார்த்தமா ஒண்ணு பண்ணுவாப்புல. அந்த பண்ற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சிரிக்க வைக்க முடியும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல எனக்கு ரொம்ப வவுறு விட்டு சிரிச்ச காட்சிகள் எல்லாம் இருக்கு. என்னன்னா, நம்ம கருப்புச்சாமி குத்தகக்காரர்ல அப்படி உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்துருக்கவங்க ஒண்ணும் இல்லடா, அப்படியே போனேன், முடிய வெட்ட போனேன், சட்டையை கழட்டி போட்டு பைய அந்த பார்பர் பைக்குள்ள விட்டு ஒரு 500 தெரிஞ்சு அப்படி கொண்டு வந்தான். ஏங்கிட்ட இப்படி தொழில் பழகிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்படி தொழில் பழகி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே 1990களில் பாத்தீங்க அப்படின்னா, வடிவேலுக்கு நிகரா பேசப்பட்ட ஒரு காமெடி விவேக். அவரை பத்தி, அவருடைய காமெடி பத்தி உண்மையிலே விவேக்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, கருத்து சொல்றதுல அவர் மாதிரி பழைய ஐயா NSK அப்புறம் விவேக்கண்ண கருத்துக்கள் நிறைய சொல்லுவார். சொல்லும் போது எனக்கு பிடிச்ச விஷயத்துல விவேக்கண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேல பண்ணியிருக்கேன்னா ரொம்ப அந்த கருப்பு இதை இப்படி பண்ணிக்கமா, இதை இப்படி செய்யுமா அப்படின்னு சொல்லுவார. நம்ம அவருக்கு சொல்றதுக்கு கேரக்டருக்கு மாறி அந்த டைமிங்ல பிடிச்சுக்குவோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் போது இதுல பார்த்தா பாடி லாங்குவேஜ்னு பார்த்தா, ஏன்னா ஒரு படிப்பும் இல்லாதவர், ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போகாதவர், எந்த ஒரு இதுமே இல்லாம ஒரு பாடி லாங்குவேஜ்ல வந்தவர் வடிவேல். நிச்சயமா கஞ்சா கருப்பு அவர்கள் வடிவேலு சிறந்த காமெடியனா இருக்கார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. 1990களில் ஆதிக்கம் செலுத்துறது வடிவேல் அப்படின்றது கஞ்சா கருப்பு அவர்களுடைய பார்வையா இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களுடைய பார்வையில 1990கள் பொறுத்த வரைக்கும் சிறந்த காமெடியன் அப்படின்னா யார் அப்படின்ற கேள்வியை 10 மாவட்டங்களுக்கும் மேல பல மக்களை சந்திச்சு கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத திரையில பார்க்கலாம். 1990கள் துவங்கி உங்களுக்கு பிடித்த மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் யார் அப்படின்ற கேள்விக்கு வடிவேலு அப்படின்ட்டு 54% பேர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. வடிவேலு அப்படின்ட்டு 54% பேரும், விவேக் அப்படின்னு 36% பேரும் சொல்லியிருக்காங்க. சார்லி அப்படின்னு 5% பேரும், ரமேஷ் கண்ணா அப்படின்ட்டு 2% பேரும், சின்னி ஜெயந்த் அப்படின்னு 1% சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கஞ்சா கருப்பு அவர்கள்ட்ட பேசலாம். மக்கள் பாத்தீங்க அப்படின்னா 50% மேல 1990கள் துவங்கி காமெடியன் அப்படின்னா வடிவேல தான் நினைவு கூறுறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காலம் அவர் இல்ல. அப்படி இருந்தாலும் கூட அந்த 90ல அவர் ஏற்படுத்தின இம்பாக்ட் இன்னமும் கூட மக்கள் மனசுல நீங்காமலே இருக்கு. அதுக்கு அவர் பின்னாடி பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ், நீங்க கூட இருந்து நடிச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பாத்திருக்கீங்க, என்ன மாதிரி ஹோம்ஒர்க்ஸ்ல பண்ணுவார்? இப்ப முத நாளே இப்ப எங்கள்கிட்ட இயக்குனர் சீனை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நாங்கன்னா அந்த ஸ்பாட்ல போய் யார் யார் பேசுறா, டைலாக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருப்போம். இவங்க என்ன பேச போறாங்க, அவங்க என்ன பேச போறாங்கன்னு இந்த உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. வடிவேல் முத நாளே கொடுத்துருவாங்களா சீனை. கொடுக்கும் போது அவங்க அலுவலகத்துல உட்கார்ந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணுவாரா, நீ என்ன சொல்லு, நீ என்ன சொல்லு, நீ என்ன சொல்லுன்னு. இது மாதிரி என்னன்னா, நம்ம திரைக்கு வர்றதுக்கு முன்னுக்க ஒரு பயிற்சி எடுத்துட்டு வந்தாத்தே உள்ள வர முடியும்.
சும்மா வந்து எதையுமே பேசிட முடியாது. அதே போல வடிவேல் அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, டப்பிங்ல அவர் இம்ப்ரோவைஸ் பண்றது நிறைய விஷயங்கள் அங்க ஆன் செட்ல பேசுறதை விட டப்பிங்ல அதிக விஷயங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணுவாரு. அது நீங்க நேர்ல பார்த்த அனுபவங்கள் உண்டா? எப்படி அவர் டப்பிங்ல இம்ப்ரோவைஸ் பண்ற விஷயங்கள் என்ன? நான் டப்பிங்ல பார்க்கல, சும்மா சொல்லக்கூடாது, பார்க்காம. ஆக்சுவலா நான் வந்து இந்த மிரட்டல்னு சொல்லிட்டு மாதை சார் படம், அந்த படத்துல நடிச்சேன். நடிக்கும் போது வந்து அந்த டப்பிங்ல நான் போய் ஒரு டைமிங், இந்த இடத்துல இது போடணும் இது போடணும்னு அப்படி போட்டுக்கிட்டே வரும்போது அப்ப அவர் கூப்பிட்டு சொன்னார் என்கிட்ட, மாதை சார், கருப்பு மேலே சரஸ்வதி ஒரு நாக்குல குடியிருக்கா, டைமிங் பின்ற. ஏன்னா நான் பார்த்ததுல வடிவேலுக்கு அப்புறம் நீ உன்ட்ட அந்த டைமிங் வந்து கரெக்டா நுழைக்கிற, அத வந்து நல்லா இறுக்க புடிச்சுக்க விட்டுறாத அப்படின்னு. நான் பொதுவாகவே டப்பிங் போனேன்னா ஒரு மணி நேரம் தான் பேசுவேன். டப்பிங் பேசும்போது எல்லாரும் இந்த பிக்சரை பார்த்து அத என்ன இதுல இப்படி இருக்குன்னு, நான் அப்படி இல்ல, போவுமே பிக்சரை காட்டுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆட்டி பார்த்து ரெண்டாவது டேக் போலாம் சார் அப்படின்னு பேசிடுவேன். வடிவேல் அவர்களும் நிறைய சீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க பேசாததை கட் பண்ணாதன்னு சொல்லிதான் வந்து ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு அவர் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வடிவேலு விவேக் இந்த காம்பினேஷன்ல எந்தெந்த தரப்புக்கு அவர்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு எந்த நடிகரை எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப மக்கள் கொடுத்த சதவீத அடிப்படையில இரு பாலின வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வடிவேலு அப்படின்னும் போது ரசிகர்கள், ஆண் ரசிகர்கள் 51% வரைக்கும் வடிவேலு ரசிக்கிறாங்க, 49% வரைக்கும் ரசிகர்கள் கூட்டம் வடிவேலுக்கு இருக்கு. விவேக் அப்படின்னும் போது 50-50 ஆப்ஷன் வருது. பிற நடிகர்கள் சிறிஜென், சார்லி போன்ற நடிகர்களுக்கு 52% ரசிகர்களும் ரசிகர்கள் கூட்டம் குறைவாவே இருக்கு. இதுல விவேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆள். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவா கூட நடிக்கலாம், ஆனா அவர் காமெடியனா வந்து திரையில நிலை நிறுத்திக்க முயற்சி பண்றாரு. இங்கதான் ரசிகர்கள் கூட்டது அவர்தான் கரெக்டா பேலன்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி அழகா இருக்கவங்க ஹீரோவா தான் நடிக்க வரணும் அப்படின்னு இல்லாம காமெடியனாவும் நடிக்க வரலாம் அப்படின்றது விவேக் ஒரு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரிதான் வந்து சந்தானமும் வந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் வரும்போதே ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படின்னு வராங்க. சோ காமெடியன்களுக்கான பஞ்சம் இருக்கா? இப்போ காமெடியன்களோட வரத்து குறைஞ்சிருக்காரா நீங்க நினைக்கிறீங்களா? காமெடியன்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, நிறைய காமெடியன்கள் இருக்காங்க. இப்ப பார்த்தா வந்து அண்ணே விவேக் இருக்காரு, வடிவேல் இருக்காங்க, சந்தானம் இருக்காப்புல, நான் இருக்கேன், நிறைய பேர் இப்ப காமெடியன்கள் இருக்கா. காமெடிக்குள்ள இடத்தை கொடுக்கவே இல்லையே இன்னும் எங்களுக்கு. காமெடிங்கிறவங்க ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு அந்த சீனுக்குள்ள கொடுப்பாங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசி சிரிக்க வைக்கணும். இது வந்து நான் மட்டும் கிடையாது, வடிவேலா இருக்கட்டும், விவேக் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே அந்த இயக்குனர் கையில வேணும். கண்டிப்பா. நான் வந்து காமெடியன்களுக்கான நேரம், அவங்களுக்கு உண்டான அந்த ஸ்லாட், எத்தனை ரீல் அவங்க வராங்க அப்படின்னு, முன்னாடி இப்போ ரீல் சொல்லுவாங்க, இப்ப டிஜிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை சீன்ல அவங்க வராங்க அப்படின்றதும் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது கஞ்சா கருப்பு அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் காமெடியன்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் வேணும், அதை தொடர்ந்து வில்லன்களை மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை பேச இருக்கும். அதை பேசுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இடைவெளி எடுத்துக்கலாம். மீண்டும் இணைகிறோம் நண்பர்களே. இது நம்பர் 1 யார். தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோலோற்றினது யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். 1990களில் மக்கள் அதிக ரசிச்ச காமெடியன் அப்படின்னும் போது வடிவேலுக்கு மக்கள் அதிக வாக்குகள் கொடுத்திருக்காங்க, அவர் முதலிடத்துல வச்சிருக்காங்க. விவேக் அப்படின்னு 2வது இடத்துல கொடுத்திருக்காங்க. இது குறித்து கஞ்சா கருப்பு கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, காமெடியன்களுக்கான முக்கியத்துவம் திரையில கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா அப்படின்ட்டு. அதை பத்தி பேசணும் அப்படின்னா, முன்னாடி வந்து ஸ்லாட் தனியா பண்ணுவாங்க, ஒரு காமெடியனுக்கு இத்தனை சீன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஒரு காமெடியன் பாத்தீங்க அப்படின்னா படம் முழுக்க ஹீரோ கூட வராரு. ஒரு சில படங்கள்ல யார் காமெடியன் யார் ஹீரோ அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி காமெடியனுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா படம் ஃபுல்லா டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்குல்ல, அதை பத்தி. இல்ல ஆக்சுவலா இப்ப வந்து நான் அந்த ராக் பொண்ணு ஒரு படம் பண்ணேன். என்னன்னா ஒரு பாலானே அமீரன் உள்ள ஒரு மதுரைக்காரங்க, எனக்கு சொந்தக்காரரு, ஒரு பேரு காந்தியன்னே. அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டருக்கு நீ உள்ள கொண்டு போனாரு. கொண்டு போகும்போது பார்த்தா ஹீரோ கூட வந்து டிராவல் பண்ற விஷயத்தை நீ ஃபுல்லா எழுதிட்டாப்ல.
ஏன்னா அந்த இடத்துல சுணங்குது கருப்பு. எனக்கு வந்து உன்னைய வச்சுதான் நான் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். படத்தை பேலன்ஸ் பண்றது காமெடியன்களுக்கு தான் காமெடியன்கள் வேணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காமெடியன்களுக்குள்ள பிற சினிமால இப்ப தெலுங்கு படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 பெரிய காமெடியன்கள் ஒன்னா இணைஞ்சு பண்றாங்க. தமிழ் சினிமால சமீப காலமா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. 2 பேர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டா 2 பேர் இணையவே மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகாரும் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்து காமெடியன்கள் 2 காமெடியன்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு படத்துல பண்றது இல்ல? ஏன் அப்படி பார்த்தா விவேக் அப்ப விவேக் வடிவில் ஒரு சில படங்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தனித்தனியா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் தனியா போயிட்டா அதுக்கப்புறம் ஒன்னா சேர்றது இல்ல அப்படின்ற மாதிரி. அப்படின்னா இல்ல. அப்படி பார்த்தா நானும் சந்தானமும் வந்து அறையின் 305 கடவுள் பண்ணோம். சந்தானா ஹீரோ, நான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல பண்ணிருப்பேன். இது போ வந்து மிரட்டல்ல 2 பேரும் ஒன்னா பண்ணிருப்போம். வரிசையா ஒரு 10 படம் நாங்க சேர்ந்து 2 பேரும் பண்ணோம். நம்மளுக்குள்ள ஈக்குவல் இருக்க கூடாது. ஈக்குவல் இல்லாம இருந்தா ஈஸியா காமெடியன்கள் போயிடலாம். இது தயாரிப்பாளர்கள் தரப்பு என்ன அப்படின்னா, ஒரு படத்துல காமெடியன்கள் ஹிட் ஆயிட்டா அடுத்த படத்துக்கு சம்பளத்தை சேர்த்துட்டே போயிடுறாங்க. ஹீரோ கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா காமெடியன்கள் மட்டும்தான் வந்து தமிழ் சினிமால ஒரு டே பேஸ்ல வந்து சம்பளம் வாங்குறாங்க. அதுவும் ஒரு சில காமெடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹார் பேசிஸ்ல வாங்கினாங்க. 4 மணி நேரம் இருந்தா எனக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி. காமெடியன்கள் அவ்வளவு தூரம் வந்து அவங்களுடைய சம்பளத்தை கூட்டுறது அப்படின்றது ஓகேவா? தயாரிப்பாளர் தரப்புல அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய காமெடியர்கள் ஒன்னா சேர்த்து ஒரு படம் பண்ணலாம்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க. இப்ப நான் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, ஒரு 10 நாள் வந்து நடிக்கிறேன்னா 10 நாளைக்கு எனக்கு இந்த அமௌண்ட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் இந்த அமௌண்டே வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. தயங்கும் போது இது கூட வேணாமுங்க நான் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு கொடுத்தே பண்றாப்புல இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம சண்டை போட்டுக்கிற முடியாது இல்ல. சண்டை போட்டுக்கிறாம தயாரிப்பாளருக்கும் ஒரு உறுதுணையா போகணும், இயக்குனருக்கும் உறுதுணையா போகணும். இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம பேலன்ஸ் பண்ணிதான் போகணும். கண்டிப்பா. காமெடியன்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். தயாரிப்பாளர் தரப்புக்கு காமெடியன்கள் உதவணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதை மத்த நடிகர்களும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம 1990களில் ஆதிக்கம் செலுத்தின வில்லன்கள் பத்தி பேச போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பிரகாஷ்ராஜ், நாசர், பொன்னம்பலம் போன்ற நடிகர்கள் இருந்தாங்க. அவங்கள நீங்க பார்த்து பிரமிச்ச உண்மையிலேயே மிரண்ட வில்லன்னா யார சொல்லுவீங்க? மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வில்லன் சொன்னா அண்ணன் பிரகாஷ்ராஜத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா அவர் தெரியாத ஸ்டேட்டே கிடையாது. இன்னைக்கு தெலுங்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படமா இருக்கட்டும், அவரை பார்த்தா செல்ல எப்படி இருக்க அப்படின்னா டப்பு 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 டப்புன்னு கிளாஸ் விடுங்க. அவ்வளவு வில்லன் மட்டும் இல்ல, ஒரு குணச்சித்திர வேடம். 2வது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு உறுதுணையா போற ஒரு நடிகரா பிரகாஷ்ராஜ் இருக்காரு சொல்லிருக்கேன். உங்களுடைய கணிப்பு பிரகாஷ்ராஜ் அப்படின்னு இருக்கும்போது மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மக்கள் 1990களில இருந்து யாரை ரசிக்கிறாங்க, ஒரு வில்லனா யாரை ரசிக்கிறாங்க, யாருக்கு எந்த அளவு வாக்குகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத பத்தி பேச இருக்கோம். சின்னதா ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம் அன்பு நண்பர்களே. இது நம்பர் 1 தமிழ் சினிமால ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு மக்கள் மத்தியில மேற்கொண்டிருந்தோம். அதோட விடைகள் தான் பாத்துட்டு இருக்கோம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா 1990களில் மக்கள் மத்தியில ஆதிக்கம் செலுத்திய காமெடியன் யார் அப்படின்றத பேசணும். கஞ்சா கருப்பு அவர்கள் நம்மோட இணைந்திருந்து அவருடைய கருத்துக்கள் வழங்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 1990களில் மக்கள் பார்த்து பயந்த, மக்களை மிரட்டின வில்லன் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தோம். 1990களில இருந்து உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் அப்படின்ற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத திரையில பார்க்கலாம். சிறந்த வில்லன் அப்படின்னு சொல்லும் போது 47% பேர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 31% பேர் நாசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பொன்னம்பலம் அப்படின்னு 11% பேரும், நிழல்கள் ரவி அப்படின்னு 5% பேரும், கரண் அப்படின்னு 6% பேரும் சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி கஞ்சா கருப்பு அவர்கள்ட்ட பேசலாம். இதுல பிரகாஷ்ராஜும் சரி நாசரும் சரி 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா முழு நேர வில்லன்களானா இல்ல, அவங்க ஹீரோவாவும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா குணச்சித்திர கதாபாத்திரமா இருந்தாலும் பண்ணுவாங்க, வில்லன் அப்படின்னும் போதுமே அவங்க மிரட்டிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இப்ப தமிழ் சினிமால இல்ல, அப்படி ஒரு நடிகர் அப்படின்றவங்க இல்ல. சோ இவங்க 3 பேர்த்த பத்தின சிறப்பு குணாதிசயங்கள் நீங்க பார்த்து எந்த விஷயங்கள்? நான் ஆக்சுவலா பிரகாஷ்ராஜ் கூட வந்து சிவகாசி, அறையின் 305 கடவுள், இப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பண்ணும் போது அப்ப வந்து மயில்னு ஒரு படம் அவர் தயாரிப்புல எடுத்தாங்க. எடுக்கும் போது அப்ப அவர் ஒரு 2 நாள் போய் அந்த படத்துக்கு போயிட்டு நடிச்சு எடுத்துட்டு ஏதோ பண்ணிருப்பாரு. அவருக்கு பண்ணிட்டு வரவங்க அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொன்னாரு, இது எனக்கு பிடிக்கலம்மா, இந்த கேரக்டர் கஞ்சா கருப்பு போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த ஹீரோனுக்கு அண்ணன் கேரக்டரா போட்டு பண்ண சொன்னார்.
ஏன்னா ஒரு நடிகனுக்கு ஒரு உதவி பண்ற ஒரு விஷயம் வந்து அண்ணன் பிரகாஷ்ராஜன் ஸ்கிரீன்ல நடிப்பு அப்படின்ற போது அவர் எல்லாத்துக்கும் பிக்ஸ் ஆகுற ஒரு நடிகரா இருக்காரு. மக்கள் வில்லனாவும் அவர் பாக்குறாங்க, ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம்னாலும் நல்லா நடிக்கிற ஒரு நடிகராகவும் பாக்குறாங்க. அதை பத்தி எப்படி அவரோட அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க கூட இருந்து நடிக்கும் போது பாத்திருக்கீங்க, எப்படி அவர் ஒரு கதாபாத்திரத்துக்கும் தயார்படுத்திக்கிறாரு? இந்த அரையன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடவுளுடைய கதாபாத்திரத்துக்கு வந்திருப்பாரு. ஒரு கொடூரமான வில்லனா திரையில் நடிச்ச அவரே பாத்தீங்க அப்படின்னா கடவுள் மாதிரி முகத்துல ஒரு சாந்தத்தையும் காமிச்சிருப்பாரு. அது எப்படி அவர் தயார்படுத்திக்கிறது பத்தி? அவர் பொதுவாகவே வந்து தெலுங்கு படமா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ் படமா இருக்கட்டும், மலையாள படமா இருக்கட்டும், இந்தி படமா இருக்கட்டும், அதுக்கு தக்கன அந்த முக பாவனை வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாத்துவாரு. நம்மளுக்கே அது ரொம்ப இதா இருக்கு. நம்ம கூட இருந்து நடிக்கிறோம்னா அந்த டைமிங்ல எடுக்கலைன்னா என்னாச்செல்லாம் டைமிங்ல எடுக்காம விட்டுட்டியடி அப்படின்னு அந்த ஒரு நடிப்பு திறமை நான் பார்த்த இதுல கிட்டத்தட்ட வந்து கிள்ளியில பாத்திருக்கேன், அதே மாதிரி நிறைய படத்துகள்ல பாத்திருக்கேன். அந்த முகப்பாவனை வந்து அவ்வளவு ஒரு அருமையா பண்ணி கொண்டு வந்துருவாரு. அதே போல நாசர் பத்தி சொல்லுங்க. இப்ப அவர் குணச்சித்திர கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கு, அதே ஒரு சமயத்துல வில்லன் அப்படின்னாலும் இப்பயும் மிரட்டக்கூடிய அவருடைய அந்த நடிப்பு அவர்கிட்ட இருக்கு. அதை பத்தி நாசர் சார் கூட வந்து நான் வந்து பாண்டி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஆச்சாரியா பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் அவர் கூடயும் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது பார்த்தா அவர் மூவ் பண்ணி திடீர்னு மாத்துவாரு, திடீர்னு இந்த டைலாக்க இதுன்னு வசனத்தை பண்ணும்போது அங்கனுக்குள்ள நம்ம சுதாரிப்பா இருக்கணும், இல்லைன்னா நம்ம அங்கனுக்குள்ள இதாயிருவோம். அவரு சேர்க்கக்கூடிய வசனங்களும் பிரமிப்பா இருக்கும். அப்படின்னு வில்லன் அப்படின்னும் போது பொதுவாகவே வந்து ரசிகர் கூட்டம் அவரை ரசிக்குமா, ரசிகைகள் கூட்டம் ரசிக்குமா அப்படின்னா நிச்சயமா ரசிகர் கூட்டம் தான். ரசிகைகளையும் கவர்ந்த வில்லன் யார்? ஏன்னா வில்லன் பாத்தீங்க அப்படின்னா திரையில ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு. சோ ரசிகைகளையும் கவர்ந்த வில்லன் யார் அப்படின்றத பார்க்கலாம். இதே கேட்டகரியில யாருக்கு மக்கள் ரசிகர்கள் அதிக வாக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரகாஷ்ராஜ் அப்படின்னும் போது 54% ரசிகர்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் 46% பேர் சொல்லியிருக்காங்க. நாசர் அப்படின்னும் போது 49% ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க, 51% ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னம்பலம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 55% ஆண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 45% தான் பெண்களுக்கு பிடிக்கும். பல படங்கள்ல ஒரு ஹீரோயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா டக்குனு பொன்னம்பலம் தான் கூப்பிடணும் அப்படின்னாங்க. நிழல்கள் ரவியை பாத்தீங்க அப்படின்னா கம்பேரபிளி மற்ற வில்லன்களோட கம்பேர் பண்ணும் போது ரசிகைகளுக்கு அதிகமா பிடிச்சிருக்கு ரசிகர்களை காட்டிலும். சோ இது வந்து ஒரு ஆரோக்கியமான காலகட்டம் 1990களில் வில்லன் அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான காலகட்டம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வில்லன்களுக்கு பெரிய அளவுல பஞ்சம் இருக்கு. தமிழ் பேசக்கூடிய நடிகர்கள் யாருமே வில்லனா இல்ல அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. சோ வில்லன் கதாபாத்திரத்துக்கும் நடிகர்கள் வரணும் அப்படின்னா அரவிந்த் சாமி மாதிரி யாரையாவது திடீர்னு கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. வில்லன் கதாபாத்திரத்தை விரும்பி மக்கள் இல்ல வந்து நடிகர்கள் ஏற்காதது காரணம் இப்ப வந்து இவர் பிரகாஷ்ராஜனே இருக்காரு, அதே மாதிரி இவர் நாசரனே இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இல்ல அடுத்து இந்த இப்போ 1990களில் அவங்க இருந்தாங்க, அவங்க கொள்ளோச்சுனாங்க, அவங்க ஜாம்பவான்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா அடுத்த காலகட்டத்தில் இப்போ 2015 இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா வில்லன்கள் அப்படின்னும் போது அதுக்கு பிற மொழிகள்ல இருந்து கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. தமிழ் மொழியில இருந்து ஒரு வில்லன் அப்படின்றது இது வரைக்கும் தயாராகவே வரலைங்க. அதுதான் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா சரி. அதே மாதிரி வந்து வில்லன்கள்ல வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில இயல்புகள் காட்டணும், அப்படி ஒரு மேனரிசம் காட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இப்ப தமிழ் சினிமால இருக்கு. ஆனா ஹாலிவுட் படங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான வில்லன் கொடூரத்தனமான செயல்கள் எல்லாம் செய்வாரு. அந்த மாதிரியான முயற்சிகள் தமிழ் சினிமால ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதான் 1990கள் காலகட்டத்தில் வில்லன் அப்படின்னா கொடூரமா மூஞ்ச வச்சுக்கணும், பயங்கரமா சிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு இது எப்போ அப்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க திரையில இருந்து பார்க்கும்போது? அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு தயார் பண்ணி வந்துருவாங்க, வாரதுக்குள்ள சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் அடுத்தடுத்து வர அதுக்கான சூழல் வரும் அப்படின்றத கஞ்சா கருத்து சொல்லியிருக்காரு. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்திருந்து எங்களோட கேள்விகளுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா எடுத்து வச்சீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 1990களில் மக்கள் யார் யாரை விரும்பினாங்க அப்படின்றத இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்ததா 2000 துவங்கி இதுவரைக்கும் மக்கள் யார் யாரை ரசிச்சிட்டு இருக்காங்க, சிறந்த நடிகரா, நடிகையா, நகைச்சுவையாளர்களா, அடுத்து எந்த தலைமுறையை விரும்புறாங்க, அதுல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு பல கேள்விகளையும் மக்கள்கிட்ட வச்சிருந்தோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் பார்க்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருப்போம் தந்தி தொலைக்காட்சியுடன்.